ஜில், எதையும் தொடாதே. நான் என்னுடைய வரைபடத்தை நிறைவு செய்து விட்டேன். அதை உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். இது எங்க பசங்களுக்கு சுலபம். உங்களுக்கு வாழ்நாள புரியலாமல் இருந்து அதிக ருசியான ஷேக் செய்ய போறாங்க. இது செய்வதற்கு மிகவும் எளிதானது. நான் நுடெல்லாவுடன் தொடங்க போகிறேன். சுவையாக உள்ளது. எனக்கு நிறைய வேண்டும், ஆனால் முடியாது. ஓ, சுவையாக உள்ளது. நான் மில்க் ஷேக் செய்ய வேண்டும், அதனால ஒரு ஸ்பூன் கண்ணாடியில போட வேண்டும். ஓ, முடியவில்லை. ஓ, அது நல்லதான். எனக்கு எனது மில்க் ஷேக்கிற்கு பால் தேவை, நிச்சயமாக. எனவே நாம் அதை ஒரு சூடான பாத்திரத்தில் ஊற்றுகிறோம். பின்னர் கொஞ்சம் காக்காவையும் சேர்க்கிறோம். ஓ, என் மூக்கு அதில் செல்லிவிட்டது. மன்னிக்கவும். மீதி காக்காவை பாலை சேர்த்து அனைவரையும் கலக்குகிறோம். நாங்கள் காத்திருக்க வேண்டும். அதை காயச்சு வைக்கின்றோம். இது எனது பிடித்த கோப்பை. என் பேரன் விக்கி அதை எனக்கு கொடுத்தான். நாங்கள் அதில் ஊற்றி கொஞ்சம் திருப்பி மிட்டாய் சேர்த்தோம். முடிந்தது. இது உன் காகித நாணயம், என் தேவதைக்குரியது. நான் உங்களுக்கு எப்படி ஒரு உண்மையான பல்கலைச்சமலை செய்வதை காட்டலாமா? கொஞ்ச நேரம். இப்போது தொடங்குவோம். எனக்கு ஒரு சாக்லேட் பார் தேவை. நாங்கள் அதை பொட்டலத்திலிருந்து சிறப்பாக எடுத்து விடுகிறோம். அதிலேயே எல்லாவற்றையும் ஒரு சட்டியிலே போடிக்கொண்டு அதனை உருக வைக்கிறோம். அருமை. சாக்லேட் கலந்து விட்டது. நாம் அதை கரடி பொம்மை அச்சில் ஊற்றலாம். அச்சை குளிர்க்க லீகவும் சாக்லேட் உறைவதற்கு காத்திருக்கவும் வேண்டும். என்ன? ஓ ஜில், நீ என்ன செய்தாய்? எல்லாம் நுடல்லாவையும் நீ சாப்பிட்டாயா? அம்மா, கவலைப்படாதீங்க. மறுமுயற்சி செய்யுங்கள். எனக்கு ஒரு மனக்கருத்து கிடைச்சது. சரி, எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது. பாட்டி, திரும்ப வாருங்கள். ஜாரில் கொஞ்சம் பால் விட்டுவிட்டு அதை கிடக்க செய்யலாம். ஓயிலா, நமக்கு சாக்லேட் மில்க் ஷேக் உள்ளது மற்றும் கிரீம். ஆமாம், மேலே சாக்லேட்டினை கொஞ்சம் சேர்ப்பது உகந்தது தானே. ஒரு ஸ்ட்ரா. நான் பப்படுத்த தயாராக இருக்கிறேன். அருமையாக இருக்கு செஃப். ஒரு வினாடி. இது வந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த 2 அச்சுக்களை சேர்க்க வேண்டும். இப்போது நாங்கள் மில்க் ஷேக் உள்ளே வைக்க வேண்டும். பைப்பை உள்ளே வையுங்கள். சில சாக்லேட் டிராஜிஸ்களை ஒரு ஸ்நாக்கு வையுங்கள். விக்கியை அது நிச்சயமாக பிடிக்கும். வாவ், எல்லா கருவிகளும் எப்படி அழகாக இருக்கின்றன. இதன் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இது உண்மையிலேயே நல்லதா என்று நம்புகிறேன். உம்மா, பார்க்கலாம். சுவையானது. அக்கா, நீ அருமை. அற்புதம். இந்த போட்டியானது என் பாட்டிக்கே. நான் உன்னை விரும்புகிறேன். உனக்கு ஒரு முத்தம். சூடு வந்து சுவைக்கலாம். மோசம் இல்ல. ஓ, ஆம். இதுல என்ன இருக்கிறது? ஒரு சாக்லேட் கரடி. அழகாக இருக்கிறது. இதை பார்ப்போம். ஓ, இது அருமையாக இருக்கிறது. கரடி சுவை எப்படி இருக்கிறது? ஓ, அது 100% சாக்லேட். அதுவே அற்புதம். ஆஹா, எனது பிடித்தமானது எம்ஸ் ருசியானது. சமையல்காரரே, நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். ஆமாம், எனக்கு தெரியும். அவள் சமைக்க ஆரம்பிக்க காத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். விக்கி ஏன் விரும்புகிறாள் என்பதை கண்டுபிடிக்கலாம். எனக்கு பாஸ்தா வேண்டும். அதுதான் சிறந்த தேர்வு. எல்லோரும் தயார். ஆகவே சமைக்க தொடங்கலாம். எங்கே இருந்து தொடங்கலாம்? அதுதானே, பாஸ்தாவை உளுத்த வேண்டும். அதை ஒரு பாத்திரத்துல போட்டு சுட விடலாம். அவ்வா, அவை மிக நீளமாக இருக்கின்றன. இவை எப்படி உள்ளே பொருத்துவது? நான் இதை செய்ய முடியாது. பாருங்கள். ஓ, இல்ல. ஓ ஜில், அது தவறு. பாட்டி உன்னை ஸ்பெகட்டி செய்வது எப்படி என்று கற்பிக்கட்டும். அடுப்பை நடத்தி வெள்ளம் கியாதிக்க ஊறும். பிறகு சற்றே ஸ்பெகட்டி வச்சு எதுவும் செய்யாது. என்ன? இங்கே இளம் மக்களுக்கு நீங்கள் என்ன கற்றுத் தருகிறீர்கள்? இல்லை செல்லமே, நிஜமான பாஸ்டா செய்வதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இல்லை, கவனமாக நோட்டம் வேண்டுங்கள். ஸ்பகட்டி நீரில் போட்டு கொதிக்க விடுங்கள். அதற்கிடையில் ஒரு டின்னரியமை எடுத்து அதை நீரில் ஊற்றுங்கள். இப்போது நமக்கு கருப்பு பாஸ்டா கிடைத்தது. ஓ, இதை முயற்சிக்க வேண்டும். பாவம், கொஞ்சம் அதிகமாக வேக வைத்தாயிற்று. ஆனால் முழுவதும் மூலமாக இருப்பதை காட்டிலும் நன்றாக இருக்கிறது. அதை ஒரு தட்டில் வை. சுவைக்கு ஏதாவது. ஆனால் என்ன? ஓ, அது என்ன? கேட்சப்? ஓ, அது ரசாயனங்கள். எங்களுக்கு இன்னும் இயற்கையான ஏதோ ஒன்றை தேவை. நான் என்னோட கெட்சப் செய்ய போகிறேன். சில மசியடிக்கும் தக்காளி,
கவனமாக இரு. முடிந்தது. அதை என் ஸ்பெகட் ஃபைல் ஊற்றுவோம். சரி செஃப், உங்களை என்ன நினைச்சுக்கிறீர்கள்? நீங்கள் குழந்தையை விஷமூட்ட முயற்சிக்கிறீர்களா? நான் உங்களுக்கு ஒரு நல்ல சாத செப்ஷன பதேகம் காட்ட போகிறேன். நமக்கு சீஸ் தேவை. வெட்டுகிறேன். இப்போது நாங்கள் சிறந்த கருப்பு பாஸ்தாவை சீஸுக்குள் வைக்க போகிறோம். மற்றும் கொஞ்சம் தீ. நாங்கள் சீஸை திடமான ஊறுகிய ஒன்றாக உருக விடுகிறோம். அருமை. பாஸ்தாவை போட்டு அதை நன்கு கலக்கவும். அதை உருதட்டில் வையுங்கள் மற்றும் சுண்டிய காளான் சேர்க்கவும். முடிஞ்சது. ஓ நன்றி நன்றி. நான் ஒரு மிகச்சிறந்த படைப்பை உருவாக்கி இருக்கிறேன் என்று தெரியுமே. அடடா அதிதி, சீக்கிரம். ஓ இல்ல. ஓ நண்பா, என் ஸ்பகெட்டி எல்லாம் எரிஞ்சிட்டது. அதை விக்கிக்கு கொடுக்க முடியாது. எனக்கு மிக அழகான யோசனை உள்ளது. காடுவில் சிறிது பாலை ஊற்றுவோம். நான் இதே விஷயத்தை செய்ய முயற்சிக்கிறேன். சரி, எல்லாவற்றையும் கலக்க எழுந்தது விடுவோம். அடுத்ததாக எனக்கு ஒரு சிரிஞ்ச் தேவைப்படும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், நான் யாரையும் குத்துவதில்லை. எனக்கு சாக்லேட் திரவத்தை உள்ளே எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அதை உறைய வேண்டும். இதோ திரோம்பா பிளேட்டில் இருக்கிறது. கொஞ்சம் விசிறி கிரீம் வைத்து முடிந்து விட்டது. வாவ், ரொம்ப வேகமாக. அது என்ன? ஒரு காளான்? அஃப், அது சாப்பிட மாட்டேன். பாஸ்தாவை முயற்சிப்போம். ஓ, இது உறைஞ்சிருக்கு. இல்ல, சரி வா. வாவ், இது கேட்சப் தானா? பார்ப்போம். மெழுகுநாரில் நேராக எடுத்து என் வாயில் விடுகிறேன். அற்புதமாக இருக்கின்றது. பாட்டி, நல்ல வேலையாக செய்தீர்கள். அக்கா என்ன செய்திருக்கிறார்? வாவ், சாக்லேட் பாஸ்தா. நான் இதுவரை இதை சாப்பிடவில்லை. அருமை. ஜில் கண்டிப்பாக ஜெயித்து விட்டார். ஓ, இறுதியாக நான் வென்று விட்டேன். எல்லோரும் சமைக்க தயார். விக்கி என்ன விரும்புகிறார் பார்ப்போம். ஓ, நக்கெட்ஸ். அதற்காக எதற்கில்லை. எப்படி செய்கிறோம்? முதலில் 2 முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும். அதன் பிறகு கொஞ்சம் கோழிக்கறி தேவை. இதை போன்ற சிறிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். முடிக்கலாம். இதை நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுகிறேன். அது போதுமான அளவுக்கு சின்னதாக இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து கலப்போம். மற்றும் ஓ செஃப், என்ன செய்றீங்கள்? ஓ சரி, நன்றி. அதை மறந்துட்டேன். இப்போது சில நகைச்சுவையான பொருள்கள் பாருங்க. சரி, கலவையை அச்சுகளில் வைக்கிறேன். அதை பனிக்கட்டி போடலாம். நான் உங்களுக்கு குறைவான ஒரு நன்றியான சமையல் செய்முறை காட்டப் போகிறேன். என்னிடம் சில அற்புதமான மீன் நகெட்ஸ் இருக்கும். மீன் அருமையானது. அதை கத்தியால் நறுக்குங்கள். சரி, நமது பிளேவை எடுத்து தோலை நீக்கி சின்ன துண்டுகளாக நறுக்க வேண்டும். மேல் கொஞ்சம் மாவு போட்டு பிரெடிங் செய்யுங்கள். அது அழகாக இருக்கிறது. 4 எண்ணெயில் பிரெடிங் செய்யுங்கள். என் நகெட்ஸ் உறைந்து போயுள்ளது. அவற்றை சரி பார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஓ, என் டைனோசர்களை. ஓ, மீதி எங்கே? ஓ, ஜில் குட்டி, எனது நகெட்ஸ்களை திரும்ப கொடு. நான் அவற்றை சமைக்க வேண்டும். கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் தூவி ஆவியை அடுப்பில் போடலாம். நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ எனக்கு நல்லா தூங்க நேரமாய்விட்டது. தமிழ் மொழியாக குக்கி நகெட்ஸ் என்பது எனக்கு பொருத்தமானது என்று நினைக்கிறேன். நிச்சயமாக பயன்பாட்டில் இருந்து குக்கி நகெட்ஸ் செய்ய முடியும். நாம் எங்கள் குக்கிகளை அரைப்போம். பாருங்கள், சில துகள்கள் கிடைத்துவிட்டன. மேலும் நிறைய கடலை கருவளைய மை சேர்க்கவும். ஆஹா, இது ருசியானதாக இருக்கிறது. மிச்சம் உள்ளதை எல்லாம் கலந்து விடுங்கள். பாருங்கள், இது பிளாஸ்டிசின் போல உள்ளது. சரி, நம் விருப்பமான அச்சுகளில் அதை வடிவமைப்போம்.
சேஃப். என் யோசனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஓ, அது சரியாக இருக்கிறது. இது எனது யோசனைக்கு ஒப்பிட முடியாது. மீன் நகெட்ஸ் தயார். சில தங்கத்தை சேர்ப்போம். என்ன நினைக்கிறீர்கள்? பரவாயில்லை, நாம் அதை நகெட்ஸ்ல நுகரப் போகிறோம். சரி, இப்போது ருசிகரமான சாஸ். எனக்கு கொய்யா பழம் தேவை. ஓ, மீனுடன் சிறப்பாக பொருந்துகிறது. சாமி, ஆஃப் ஆஃப் நான் விழித்து விட்டேன். நான் விழித்து விட்டேன். சரி, எனது நகட்ஸ் எடுக்க நேரமாயிட்டது. ஓ, அவை எங்கே? ஓகே, இதோ. அவற்றை ஒரு தட்டில் வைக்கலாம் மற்றும் அதற்கு சில கெச்சப் வைக்கலாம். முடிந்தது. ஓ ஜில், சாஸ் எங்கே? நான் சாக்லேட் சிரப் சேர்க்கலாம். இது என் நகெட்ஸ்க்கு அருமையாக இருக்கும். முடிந்து விட்டது. ஏ, என் நகெட்ஸ் தயார். இந்த அழகான தோல்பாம்புகள் குழந்தைகளுடன் தொடங்க விரும்புகிறேன். அவை மிகவும் அழகாக உள்ளன. எனவே என் முள் ஏற்கனவே அங்கே பறக்கிறது. நல்லது. ஓ ஆம், நான் அதை விரும்புகிறேன். அது என்ன? ஆமாம், பார்ப்போம். அது சாக்கலிட்டா? அதுவும் நல்லாதான் இருக்கே. இது என்னோட உங்களிடம் இருந்து. உன்னை ஏலா நேசிக்கிறேன். வாவ், இது உண்மையிலேயே நல்லா இருக்கே. கூல். இதற்கு உள்ளே என்ன இருக்கிறது? இந்த நகெட்டுகள் எதைச் சேர்ந்தவை? பியூ, ஒரு வகையான தூசி மற்றும் மீன். அருவருப்பு. அப்படி என்றால் யார்தான் வின்னர்? ஆம், பார்ட்டி வெற்றியாளராம். நான் சிறந்தவன் என்று தெரிந்திருந்தேன். நீங்க தயாரா? 1 2 3. வாவ், இவை எனது பிடித்த சீட்டோஸ். குச்சியில காளான். ஓ, நான் சீட்டோஸை மிகவும் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையானவை. விரைவில் அதை சுவைக்க காத்திருக்கிறேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சரி, இப்போது பரிசோதிக்க நேரம். நாங்கள் ஒரு சிப்ஸை எடுத்து சாக்லேட் ஃபவுண்டனில் மூழ்கடிக்கிறோம். அதுதான். வாவ், இது இன்னும் சிறப்பாக மாறிவிட்டது. நான் ஷேர் to this dose in number count for is enough distributir oder avidem. Fa and this for medium. இத்தனை சுவையான சாக்லேட் ஃபவுண்டனோட யூஸ் பியூரியம். சார். ஆமாம், இது விரைவாக சாப்பிடுவது நல்லது. இல்ல, நான் இன்னும் அதை உணர்கிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சாக்லேட்டோட சாப்பிடுவது இவ்வளவு அருவருப்பாக இருக்கும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இனி நான் மஷ்ரூம்களை சாப்பிட முடியாது போல் இருக்கிறது. பெண்களே, அடுத்த சுற்றுக்கு தயார்தானே? 1 2 நான்சி தொடங்குகிறாள் போல் இருக்கிறது. சுவையான ரோல்ஸ். நான்சி மீண்டும் அதிர்ஷ்டசாலி. அண்ணா பற்றி என்ன? என்ன? இவை உயிருடன் உள்ள கரப்பான் பூச்சிகள். ஓ, பாவமன், அவள் அதை எப்படி சாப்பிடுவாள்? ஆம், சோ அது பார்க்க பயமாக இருக்குது. இல்லை 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 இல்லை, அந்த அருவருப்பான கரப்பாம்பூச்சிகளை நான் சாப்பிட வேண்டியதில்லை என்பதில் நன்றாக இருக்குது. ஒரு முழு தட்டு ருசியான சுவையான ரோல்ஸ் எனக்காக காத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யறது எனக்கு தெரியும். ஒரு சாக்லேட் ஷவர். ஓ ஆம், இந்த சுவையானதை முயற்சிப்போம். சரி, இது நன்றா இருக்கும். இது நிச்சயமாக கரப்பான் பூச்சிகளை விட நல்லது. பாசேஜ், நான் முடிச்சிட்டேன். இது உன் முறை தோழி. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. நான் நம்ப முடியவில்லை. நான் உண்மையிலேயே இதை சாப்பிட வேண்டுமா? சரி, என்னை மன்னிக்கவும் கரப்பான் பூச்சிகள். நீங்கள் சாக்லேட் நீரூற்று நீரில் நீந்த வேண்டும். இல்ல இல்ல இல்ல, நான் அதை செய்ய போகிறேன் என்று நம்ப முடியவில்லை. ஏன்? பாவம் ஏன் அவ எப்படி இவ்வளவு பல புழுக்களை சாப்பிட முடியும்? இது வெறுக்கத்தக்கது. ஆனால் அவளுக்கு வேறு வழி இல்லை. வாருங்கள் ஏன், சாக்லேட்டை பற்றி யோசிக்கவும் புழுக்களை பற்றி யோசிக்காதீர்கள். அப்படித்தான். வாவ், அண்ட் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்துல மிகவும் விரைவாகவும் எளிதாகவும் சாப்பிட்டு விட்டாள். புதிய சவாலில் பெண்களை என்ன காத்திருக்கிறது? என்ன, ஒரு துண்டு கச்சா மாமிசம். வாவ், சுவையான தோசைகள். இன்று நான்சிக்கு நல்ல நாள் போல் இருக்கிறது. எனில் ஒவ்வொரு முறையும் அவள் அற்புதமான உணவுகளை பெறுகிறாள். சரி, அந்த தோசை சாக்லேட் ஃபவுண்டனுக்காகவே உருவாக்கப்பட்டது. இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. ஆம், இந்த வேகத்தில் இந்த பன்கேக் குவியலின் எதுவும் விரைவில் மிச்சம் இருக்காது. நான்சியின் நிலையை நீங்கள் விரும்புவீர்களா இல்லையா? ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஓ, நான் நாக்கு ஊறுகிறேன். நான்சி, நீ அதை பகிர்ந்து கொடுக்க முடியுமா? தயவு செய்து நண்பரா? இல்ல. ஆமாம், ஆன், நீ உன் இறைச்சியை சாப்பிட வேண்டியிருக்கும். ஏன்? என்ன
ஒவ்வொரு முறையும் எனக்கு மோசமான பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த இறைச்சி துண்டு சாக்லேட் காரணமாக சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆஃப், மாறாக எதிர்மறையாக உள்ளது. இது சுவையற்றதாக இருக்காது என்று நம்புகிறேன். நீ செய்ய வேண்டும். சரி, இதை முடித்து விடுவோம். ஆஃப், நான் சைவமாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ஆனா இந்த முறை தன்னுடைய அதிர்ஷ்டம் உதவும் என்று நம்புகிறாள். அது உண்மையாக்கும். இவை டோனட்கள். இந்த அழகை பாருங்கள். உன்னுடையது என்ன, நான்சி? ஓ, இவை ஒட்டகச்சிவிங்கிகள். கெட்டது. ஆம், உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. என் சுவையான டோனட்ஸ் என்னை காத்திருக்கிறதே நல்லது. நான் எதிலிருந்து தொடங்க வேண்டும்? இளஞ்சிவப்பு அல்லது நீலம்? முட்டாள் கேள்வி. நிச்சயமாக இரண்டும். ஆரம்பத்தில் அவற்றை சாக்லேட்டில் மூழ்கவிடு. என்ன ஒரு சிறந்த சேர்க்கை. இது நிஜமாகவே சுவையாக இருக்கிறது. நான்சி, நீ அண்ணாவின் டோனட்டுகளை பார்க்க கூடாது. உன் ஒட்டகச்சிவிங்கிகள் குச்சியில் உன்னை காத்திருக்கின்றன. இதற்கிடையில் அண்ணா இன்னொரு டோனட்டின் மீது சாக்லேட்டை ஊற்றுகிறாள். வாவ், இது ஒரு இனிப்பு தூவல். இதனால் டோனட் இன்னும் சிறப்பாக மாறும். அன்னைக்கு எப்படி இவ்வளவு சுவையான டோனட்ஸ் கிடைச்சது? ஆனால் எனக்கு இந்த குச்சி பொருள் கிடைச்சது. இது உயிரோடு இல்லை என்று நம்புகிறேன். சாக்லேட் சுவையை அதிகரிக்குமா என உறுதியாக தெரியவில்லை, ஆனால் முயற்சிக்கலாம். எங்கே தொடங்குவது? இது போல முயற்சிப்போம். உஃப், இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் சாக்லேட்டோட மிகவும் மோசமாக இருக்கின்றன. நான்சி, ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு இனிப்பு தூவல் இதன் சுவையை நிச்சயமாக மேம்படுத்தும். உணவு. இது முயற்சி செய். நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது மேம்பட்டது, ஏனெனில் இது மேம்பட்டது. சரியா? மேலும் எங்கள் வீரர்கள் புதிய சவாலுக்கு தயாராக உள்ளனர். எவ்வளவு அழகான ஐஸ்கிரீம் கோன். செலரி? ஆமாம், ஆனால் செலரி மற்றும் சாக்லேட் ஒன்றுக்கொன்று பொருந்தாதவை. ஆனால் ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஆமாம், இப்போது அதிர்ஷ்டமனுடன் இருக்கிறது போல. இந்த சாக்லேட்டை பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் இரட்டிப்பு சுவையாகிவிட்டது. அருமை. இப்போது உன் முறை, நான்சி. வழியாக காய்கறிகள் மிகவும் ஆரோக்கியமானவை. சாக்லேட்டுடன் சேர்த்து இது சுவையாக இருக்கலாம். சரி, நாம் இதை முயற்சிப்போம். முதல் துண்டு. என்ன நினைக்கிற, நான்சி? ஏய், நல்லா தெரியல. நல்லா தெரியல. நான் நினைக்கிறேன் நீங்க இன்னும் சாக்லேட் சேர்த்தா அது ரொம்ப சுவையா இருக்கும். சாக்லேட் கடல் மற்றும் வைட்டமின்கள் கடல். நன்றாக செய்தாய், நான்சி. இந்த முறை மற்ற பெண்களும் அதிர்ஷ்டசாலிகள் ஆகட்டும். என்ன ஒரு சுவையான குராசான். மற்றும் அலெக்ஸ், உண்மையிலேயே நான்சி தனது அதிர்ஷ்டத்தை முற்றிலும் இழந்து விட்டார். ஆனால் நன்றாக இருக்கிறார். இந்த அழகான குருசான் சாக்லேட் ஃபவுண்டனில் நீந்துகிறது. ஓ, இது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. சாக்லேட் குலேஸ் குருசான்ட்ல இருந்து மிகவும் ருசிகரமாக சொட்டுகிறது. இது எப்போதும் சிறந்த உணவு. குருசாண்ட் மிக அருமை. மேலும் அது அருமையாக இருந்தது. அதை மிகவும் வேகமாக சாப்பிட்டார். இப்போது உன் முறை, நான்சி. சாக்லேட் பூசப்பட்ட முட்டை நிச்சயமாக சாக்லேட் பூசப்பட்ட குருசாண்ட் அல்ல, ஆனால் அது மிகவும் ஊட்டச்சத்து மிக்கது மற்றும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஆனால் இது ரொம்ப சுவையாக தெரியவில்லை. ஆம், நான்சி கனவு கண்ட சாக்லேட் முட்டை மாதிரி இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட உணவுக்கு பிறகு நீங்கள் உங்கள் தொண்டையை சாக்லேட்டால் ஈரமாக்கலாம். இப்படி நேரடியாக நீரூற்று போல. காற்று, நீங்கள் அதை செய்ய முடியுமா? மற்றும் ஒரு ஃப்ரை சவால். வாவ், எவ்வளவு இனிப்புகள். மேலும் நிறைய ப்ரோக்கோலி. உங்களுக்கு ப்ரோக்கோலி பிடிக்குமா? உங்க பதில்களை கருத்துக்களில் எழுதுங்கள். மீண்டும் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல் இருக்கிறது. ஆஹா, அந்த ஜெல்லி கண்கள் அற்புதமாக இருக்கின்றன. ஆனால் ஜெல்லி மற்றும் மார்ஷ்மெல்லோக்களை விட சுவையாக என்ன இருக்கிறது தெரியுமா? ஆம், ஜெல்லி மற்றும் மார்ஷ்மெல்லோக்கள் சாக்லேட்டுடன். ஆஹா, நான் அப்படிப்பட்ட பார்பிக்யூவை தினமும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். மன்னிக்கவும், நான்சி, ஆனால் இதை உங்களுடன் பகிர முடியாது. ஆனா உன்கிட்ட ப்ரோக்கோலி இருக்குதா? சரியா? வாங்க. ப்ரோக்கோலி? யாராவது இவற்றை இழந்துட்டாங்களா? நான் ஒரு சிறிய துண்டு மற்றும் சாக்லேட்டை சாப்பிட முயற்சிக்கிறேன். சரி, முயற்சிப்போம். பிளே. சாக்லேட் பூசப்பட்ட ப்ரோக்கோலி சாதாரண ப்ரோக்கோலியை விட மோசமாக இருக்கிறது. அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் நான் முடிக்கும் வரை அண்ணா என்னை விட மாட்டாள் போல் இருக்கிறது. சரி, நான் அதை சாப்பிடணும். வாவ், இங்கே மிகவும் அதிகமாக இருக்கிறது மற்றும் இது மிகவும் கடினமாக இருக்கிறது. ப்ளே. நான்சி இன்று பல காய்கறிகளை சாப்பிட்டார். உங்கள் உடல் நலம் உங்களுக்கு நன்றி கூறும். நாமும் அப்படித்தான் செய்வோம். அருமையான